கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 81 சங்கீதம் 13-14 ஆகிய வசனங்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய ஜனமா இருக்கணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அப்படி நாம் நடக்கும்போது நமக்கு விரோதமாக எந்தெந்த சத்துரு காணப்படுறாங்களோ சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு விரோதமாக யாராவது யுத்தம் பண்றாங்களா, கர்த்தர் நமக்காக அவரு புறப்படுவார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளையா முதல்ல இருக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாலே போதும், அவருடைய வழியில நடந்தாலே போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டார். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். சில குடும்பத்திலே சொந்தக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்கு ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கம்பெனில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, வியாபாரத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். நான் ஒரு ஆளை நம்பியிருந்தேன், ஏமாத்திட்டாங்க, அப்படி நிறைய காரியம் இருக்கும். ஃப்ரெண்டை நம்பியிருப்பாங்க, யாரையாவது நம்பியிருப்பாங்க, மோசம் போயிருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா போதும், தேவன் பார்த்துக்கிட்டார். அவருடைய ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு பிரியமானபடி நடக்க அர்ப்பணிச்சா போதும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, நமக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்கிறாங்களோ அந்த எல்லா சத்துருக்களையும் தாழ்த்தி அவருடைய கையை சத்துருக்களுக்கு விரோதமா திருப்புவாராம். அதனால இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்போம், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமைப்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் நிரப்பி பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.